எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை செல்லூர் ஏரியாவில் இருக்க கோபுரம் சினிமாஸோட ஸ்க்ரீன் 1 பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அதாவது புக் மை ஷோவில் புக் பண்ணுறவங்க லேசர் ப்ளஸ் அட்மாஸ்னு போட்டிருக்கோம். அதுதான் ஸ்க்ரீன் 1. அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது. பார்க்கிங்க்கு பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 50 ரூபாவும் கார் பண்ணுறாங்க ஒரு ஷோக்கு. உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு தேட்டருக்குள்ளே இந்த என்ட்ரன்ஸ் உடைய தான் அலோவ் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்க்ரீனுக்கும் தனித்தனியாகவே இருக்குது. ஸ்க்ரீன் 1க்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருக்காங்க. இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ரெஸ்ட் ரூம் இங்கே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஃபுட்டை பற்றி சொல்லியாங்கன்னா இங்கே எல்லா வெரைட்டி ஃபுட்டும் இருக்குது. இவங்ககிட்ட பப்ஸு 70-80க்கும், பாப்கார்ன் 200, 280, டீ காஃபி 90க்கும், ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு வராங்க. ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் 1 தேட்டரோட என்ட்ரன்ஸ், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸ்க்ரீன் 1க்கு 2 வழி வச்சுருக்காங்க. நம்ம கிருஷ்ணவேணி சினிமாஸ் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2 டோர் இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்க்ரீன் சொல்லலாம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஸ்டெப் லைட்டு எல்லாமே சூப்பராகவே இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஏசியும் ஸ்மெல்லும் செம்மையாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்மெல் அப்படியே பழைய சத்தியத்தில் இருந்த ஸ்மெல் கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப மைல்டாக சூப்பராகவே இருந்தது படம் பார்க்குறதுக்கு. நம்ம சேனலில் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கெஸ்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது இந்த ஸ்க்ரீனை பற்றி தான் போட்டிருப்பேன். நிறைய பேர் சரியாகவே கண்டுபிடிச்சிங்க இது கோபுரம் சினிமா ஸ்க்ரீன் 1 தானே. ஸ்க்ரீன் 2 and 3 நம்மளால் ஷூட் பண்ண முடியல. அதனால் ஸ்க்ரீன் 1 மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 1ல் ஒரே நேரத்தில் 501 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இவங்க சீட்ஸை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. எலைட்டுக்கு 190 ரூபாவும், ப்ரீமியமுக்கு 127 ரூபாவும், பட்ஜெட்டுக்கு 60 ரூபாவும் இவங்க டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங்கோட ரொம்பவே படம் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர் தான் சரௌண்ட் அட்மாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 22 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் சொல்லலாம். அந்தளவு கிளாரிட்டியாகவும் சரௌண்டு பேஸ் எல்லாம் எஃபெக்டிவாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் டாப் நாச்சாக இருக்குது இந்த ஸ்க்ரீனில் கண்டிப்பாக சொல்லலாம். இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 1 இந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு பார்க்கோவோட RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் உண்மையிலே டாப் நாச்சாகவே இருந்தது. அந்தளவு பிரைட்னஸாகவும் கலர் ரொம்ப கிளாரிட்டியாகவுமே இருந்தது. ஓவராலாக எனக்கு இந்த ஸ்க்ரீனில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒரு பக்காவான மூவி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்க்ரீன் 1 கிடச்சதுன்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். அந்தளவு இங்கே ஆடியோ வீடியோ குவாலிட்டியும் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸ்க்ரீன் 2 and ஸ்க்ரீன் 3 மட்டும் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த தேட்டருக்கு வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் முடிஞ்ச வரையும் எல்லா தேட்டரையும் கவர் பண்ணிட்டு தான் வரேன். சில தேட்டர் ஓனர்கள்லாம் நம்ம எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா பார்த்துட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் தான் எல்லா தேட்டரையும் முழுசாக கவர் பண்ண முடியும் நல்லா பக்காவாக. அது வரைக்கும் நான் போடுற வீடியோக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.